தின்ன தின்ன கொஞ்சம் கூட திகட்டவே இல்லை இந்த பால் கொழுக்கட்டை. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லாம் இருக்குல்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம். நமக்கு ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச பொருளெல்லாம் கார்ட்டில் போட்டு சேவ் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்ச நிறைய ரெசிபிலாம் என்னோடய கார்ட்டில் நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம மைண்டில் தான். அதில் போட்டு நான் எப்பப்போ என்னென்ன ட்ரை பண்ணணும், இல்லை நான் வீடியோ பார்க்கும்போது எதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கோ, செஞ்சு பார்க்கணும், சாப்பிடணும்னு ஆசை இருக்கிற இந்த ரெசிபியெல்லாம் நான் மைண்டில் சேவ் பண்ணி வச்சுருவேன். அந்த ரெசிப்பியில் ஒன்று தாங்க இந்த பால் கொழுக்கட்டை. இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டேன். நெய் சேர்த்து ஒரு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா வெந்நீர் வந்து ஒரு சைடில் வந்து வச்சுருந்தேன். கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி வெது வெதுப்பாக இருக்கிற வெந்நீரை கொஞ்சமாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து, நம்ம இடியாப்பம் மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். முதல்ல ஊற்றும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே தான் ஊற்றினேன். கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் கொழுக்கட்டை ஷேப் வருமா வராதான்னு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்து, அதை வச்சு ஒரு நிமிஷம் நல்லா நானும் என் பையனும் விளையாட்டு காட்டிக்கிட்டு விளையாண்டுட்டே இருந்தோமா. சரி, இதுக்கப்புறம் அப்படியே வச்சு மாவு வேறு ட்ரை ஆகிடுமா, உட்காந்து 2 பேருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன உருண்டையாக உருட்ட ஆரம்பித்தோம். முதல்ல உருட்டும்போது பொறுமையாக தான் உருட்டினேன். நான் இந்த குலோப் ஜாமுனை விட இந்த கொழுக்கட்டைக்கு உருட்டுறது பார்த்திங்கன்னா அழகாக விரிசல் இல்லாமல் சூப்பராக வருது. ஆனால் எனக்கு இந்த குலோப் ஜாமுன் செய்யும்போது தான் கொஞ்சம் விரிசலாக வரும். இதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஷேப்லாம் ஷைனிங்காக வந்தது. சைட்லேயே ஒரு கப்பு பாலை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பால்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடாமல், கை எதுவும் படாத அளவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் லேசாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டேன். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே விட்டுருந்தோன்ட்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுது, அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடுது. எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. அப்புறமா கொஞ்சம் லைட்டாக கரண்டி விட்டு கிளறி விட்டுட்டு, ஒரு மூடி தேங்காவை எடுத்து கொஞ்சமாக தேங்காய் அடித்து நல்லா திக்கான தேங்காய் பாலாக இதில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடித்து வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு, இந்த நம்ம ஊற்றி வச்சிருந்த பாலோட நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு, ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2, 3 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு, 2 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி தூவிக்கிட்டேன். ஏலக்காய் தூவினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டியான தேங்காய் பால் 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றும்போது தண்ணியாகிடுச்சு, இவ்வளோ திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நானும் கிளறி விட்டேன். ஃபைனலாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பாலும் தேங்காய் பாலும் கலந்து ஸ்வீட்னஸோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.